சற்று முன்னர் படுகொலை செய்யப்பட்ட கஞ்சிப்பானை இம்ரானின் மாமா சிசிடிவியில் சிக்கிய முக்கிய நபர். கைது செய்யப்பட்ட சாகர் காரியவசம் கடுவலை நீதிமன்றத்தில் முன்னிலை. விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கை 20 பேர் அதிரடியாக கைது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த இஷாரா செவந்த் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த இஷாரா செவந்த் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட உள்ளார் என்று கொழும்பு நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதிமன்றத்தில் பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவர் முக்கிய சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இவர் மீது சட்டத்திறனி போல் மாறுவேடம் போன்று நீதிமன்றத்துக்கு துப்பாக்கி கொண்டு வந்து சென்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருந்த அவர் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினால் இன்று கொழும்பு நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாளிகாவத்தையில் சற்று முன்னர் படுகொலை செய்யப்பட்ட கஞ்சிப்பானை இம்ரானின் மாமா என்பவரை துப்பாக்கியால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மோட்டார் சைக்கிள் வந்த நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை காணொலியில் பதிவாகியுள்ளது. குறித்த நபர் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார். மாளிகாவத்தையில் உள்ள பிசிசி பாலம் அருகே சற்று முன்னர் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர் கஞ்சிப்பானை இம்ரானின் மாமா என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாளிகாவத்தையில் உள்ள பிசிசி பாலம் அருகே நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இவர் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் கடவலை நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்துவதற்கான அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். காவல்துறை மாதிபர் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள கருத்து தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று மத்திய குற்ற விசாரணை பணியகத்துக்கு சென்றிருந்தார் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் கடந்த 9 நாட்களில் 4292 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு இதுவரை நாடு முழுவதும் 89,639 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். மேலும் 65 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மொத்த நோயாளர்களின் அதிகபட்சமாக 21.27% கம்பஹா மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்களின் எண்ணிக்கை 19,067 என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதிகார ஆட்சியை நோக்கி நகர்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அரசாங்கம் போலீசாரை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது தெளிவாக அம்பலமாகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒருபுறத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் போலீசார அல்லது போலீஸ் மா அதிபரையோ இவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் கட்சி ஒன்றின் பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை வெளியிட்டவுடன் மிக வேகமாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் அளிப்பதற்கு வருமாறு அழைப்பு விடுவித்ததாக தெரிவித்துள்ளார். 88-89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் போல் தற்போது துப்பாக்கிச்சூடு மட்டுமின்றி வீடுகளுக்குள் குண்டு வீசும் சம்பவங்களும் பதிவாகி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது நாட்டின் மக்களது பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக உருவாகியுள்ளது என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வாறான பிரச்சனைக்கு தீர்வு காணாத அரசாங்கம் போலீசார் கட்சி ஒன்றின் பொதுச் செயலாளர் கருத்து வெளியிட்டுடன் தீவிரமாக செயற்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசாங்கம் போலீசாரை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது திட்ட தெளிவாக அம்பலமாகிறது எனவும் அதனை சாகர காரியவசம் சுட்டிக்காட்டினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திரலோகத்தில் வாழும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தேசிய பாதுகாப்பும் பொது பாதுகாப்பும் இருவேறு விடயங்கள் என அண்மையில் கூறியிருந்தார் எனவும் தான் இந்திரலோகத்தில் இருப்பதாக அவரே கூறியிருந்தார் என்றும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சர்வதிகார ஆட்சி ஒன்றை முன்னெடுப்பதாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மூலம் குற்றச்செயலுடன் நேரடியாக தொடர்பட்டவர்கள் என்று இனம் காணப்பட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சுற்றுவளைப்பின் போது சுமார் 25,482 பரிசோதனைகளும் உட்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் 461 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குற்றச்செயலுடன் நேரடியாக தொடர்புடையவர் என்று 20 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக பிரிவினாண்டு பிறப்பிக்கப்பட்ட 231 பேரும் இதில் அடங்குவார். திறந்த பிரிவினாண்டு பிறப்பிக்கப்பட்ட 116 பேரும் இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் குடிபோதையில் வாகனங்களை செலுத்திய 78 சாரதிகள் கைது செய்யப்பட்டதுடன் பாதுகாப்பற்ற முறையில் வாகனத்தை செலுத்திய சம்பவங்களுடன் தொடர்புடைய 89 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போக்குவரத்து சட்டங்களை மீறிய மற்றும் வேறு குற்றங்களுக்காக 3,917 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லை
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் பாரதிபுரம் கிராமத்தில் போதைப்பொருள் வாங்க பணம் இல்லாத காரணத்தினால் வீடு ஒன்றை உடைத்து திருடிய இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன்போது பணம் மற்றும் பெறுமதியான கையெடுக்க தொலைபேசிகள் திருடு போயுள்ளதாக வீட்டின் உரிமையாளர் குற்றம் சுமத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 7ஆம் தேதி போதைப்பொருள் வாங்க பணம் இல்லாத காரணத்தினால் குறித்த பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களும் அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றை உடைத்து பணம் மற்றும் கையெடுக்க தொலைபேசிகளை திருடியுள்ளார்கள். இதன்போது 125,000 ரூபாய் பணம், 80,000 ரூபாய் பெறுமதியான கையெடுக்க தொலைபேசிகள் திருடு போயுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பில் வீட்டின் உரிமையாளர் போலீசில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளார். புதுக்குடியிருப்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீவன்ஸ் போலீஸ் சையட் 4555 அஜித் 8852 ஜெனன் உள்ளிட்டவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை இருவரை கைது செய்துள்ளார்கள். அவர்களிடமிருந்து 80,000 ரூபாய் பெறுமதியான கையெடுக்க தொலைபேசிகள் 8,000 ரூபாய்க்கு அடகு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கைபேசி மீட்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஒருவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு ஒன்று நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட பணத்தை மீட்ட பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.